வணக்கம். உங்கள் அனைவரையும் கமலதரா யூடியூப் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கின்றேன். இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஒரு சத்விஷயத்தை தான் பகிர்ந்துக்க போறேன். என்ன அப்படின்னா, நிரந்தரமா மகாலட்சுமி நம்ம வீட்டில் வாசம் செய்யறதுக்கு என்ன மாதிரியான இது பூஜை அப்படின்னா உங்களுக்கு எதுவுமே தேவையில்லை. நான் எந்த பூஜை பொருளுமே உங்களுக்கு சொல்லவே இல்லை. மனசை மட்டும்தான் உங்களை இந்த இடத்துல நான் கொண்டு வர போறேன். மனசுல மானசீகமா நீங்க பிரம்ம முகூர்த்தத்துல 5 மணிக்கு எழுந்தீங்கன்னா எழுந்த ஒரு 5 நிமிஷத்துல பண்ணலாம். இல்லை நீங்க வெள்ளிக்கிழமைகளில் ஏதாவது ஒரு குறிப்பிட்ட நேரத்துல நான் சொல்லக்கூடிய விஷயம் பண்ணலாம். என்ன அப்படின்னா, மானசீகமா நீங்க தாயாரை உங்க வீட்டுல அழகா சிம்மாசனம் போட்டு உட்கார வைக்கிறீங்க. அழகான உங்களுக்கு பிடித்தமான ஒரு பட்டு, வெண்பட்டோ அல்லது எதுவாக இருந்தாலும் அதை நீங்கள் அழகா தாயாருக்கு சாத்தி நீங்கள் உங்களுக்கு பிடித்த கலர், உங்களுக்கு அழகான ரோஸ் இல்லை பச்சை வண்ணமோ இல்லை வெண்பட்டோ எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு பிடித்த மாதிரியான, நீங்கள் ஏதாவது ஒரு கோயிலுக்கு போயிருக்கீங்க இல்லையா, அப்போ தாயார் அழகா நிறைய நகைகள் போட்டு ஆபரணங்கள்லாம் போட்டு இருப்பாங்க இல்லையா, அந்த ரூபத்தையும் கொண்டு வரலாம். மகாலட்சுமி தாயாரை அப்படி கொண்டு நீங்கள் அழகா ஒரு பெரிய ஆசனம், அந்த ஆசனம் கூட தங்கத்தாலான பலகை மாதிரி நீங்கள் கற்பனை பண்ணிக்கோங்க. அதில் தாயாரை உட்கார வைங்க. அழகா ஜடப்பின்னி, தாயாருக்கு ஜடப்பின்னி, அதில் ஜடையாரம், அழகான ஜடையாரம், அது தாளம்பூவோ இல்லை அழகா நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா, ஆண்டாளுக்குலாம் பார்த்தீங்கன்னா அழகாக தங்க ஜடையாரை வச்சதெல்லாம் நாங்கள் தரிசனம் பண்ணியிருக்கோம். எங்கள் ஏரியாலெல்லாம் ஆண்டாளுக்கு தங்கத்தினால ஜடையாரை அழகாக வைப்பாங்க. அந்த ஜடையாரமே அவ்வளோ அழகாக இருக்கும். அதனால் ஒவ்வொரு நாளும் தாயாரை பார்க்க போகும்போதும் உற்சவ காலங்களிலெல்லாம் அந்த ஜடையாரத்தை அவ்வளோ அழகாக ரசித்து பார்க்குறதுக்காகவே கூட போய் தரிசிப்பது உண்டு. அந்த மாதிரி நீங்கள் அழகான ஒரு ஜடையாரத்தை தாயாருக்கு சாத்திக்கோங்க. அழகாக பூமாலை, ஏலக்காய் மாலை, உங்களுக்கு என்ன அதான் விலை உயர்ந்த, இது மனசில் தான் பண்ணுறோம், அகத்தில் தான் பண்ணுறோம். அதனால் மிக விலை உயர்ந்த பூக்கள் எல்லாமே வச்சு தாயார் அழகாக உட்கார வச்சு தாயாருக்கு அழகாக மெகந்தி வச்சு விடுங்க. அழகாக உங்களால் என்ன கைங்கரியம் பார்க்க முடியுமோ அப்படி உங்கள் வீடு முழுவதும் நடு ஹாலில் கூட உட்கார வைக்கலாம். இல்லைன்னா உங்கள் பூஜை ரூம் பக்கத்தில் மானசீகமாக தாயாரை உட்கார வச்சு அழகாக பெரிய பெரிய அண்டாவோட தங்க அண்டா மாதிரி நீங்கள் கற்பனை பண்ணிக்கோங்க. அதில் தங்க காசுகள், வைரங்கள், வைடூரியம், மாணிக்கம், மரகதம் இதெல்லாம் நம்ம நேரில் பார்த்துருக்கவே மாட்டோம், எப்படி இருக்குன்னு கூட தெரியாது. ஆனால் அந்த மாதிரியான மனசில் கொண்டு தாயார் முன்னாடி அழகாக அது எல்லாத்தையுமே வச்சு அழகாக தாயாரை எந்த அளவுக்கு உங்களால் அலங்காரம் பண்ண முடியுமோ, உங்கள் கற்பனையில் தாயாரை எந்த அளவுக்கு அழகை உயர்வாக காட்ட முடியுமோ, மனசுலேயே காட்ட முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் மனசுலேயே தாயாரை கொண்டு உட்கார வச்சு நெய்வேத்தியமாக தாயாருக்கு உங்களுக்கு என்ன விலை உயர்ந்த நெய்வேத்தியங்கள் எல்லாமே நெய்யில் செஞ்சது, அக்கார வடிசல், சக்கரை பொங்கல், இந்த மாதிரி இனிப்பு பாயாசம், அதாவது பால் பாயாசம், இந்த மாதிரி எல்லாம் வச்சு தாயார் முன்னாடி எல்லாமே வச்சு தாயாருக்கு இத்தனையும் சமர்ப்பணம் பண்ணுறீங்க. வைரம், வைடூரியம், நெய்வேத்தியங்கள், பழங்கள், தோரணம்லாம் வீட்டுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா அழகாக தோரணங்கள்லாம் அழகழகான முத்தார மாலையான மல்லிகைப்பூ தோரணங்கள், விளைவுந்த தாமரைப்பூ தோரணங்கள், இந்த மாதிரிலாம் மனசுக்குள்ளேயே உங்கள் வீடு முழுவதும் தோரணங்களாக கட்டிக்கோங்க. தோரணங்கள் அழகாக உங்கள் கற்பனையில் நீங்கள் கோயில் உற்சவத்துக்கெல்லாம் போயிருப்பீங்க இல்லையா, பார்த்துருப்பீங்க இல்லையா, அந்த மாதிரி தோரணங்கள்லாம் மனசுல கொண்டு அழகா தாயாரை உட்கார வச்சு எல்லாமே தாயாருக்கு என்ன மனசுல தாயாரை முன்னாடி உட்கார வச்சு உங்க வீட்டுல ஆசனம் போட்டு உட்கார வச்சிருக்கீங்க. தாயார்கிட்ட கேளுங்க, நீங்க நிரந்தரமா எங்க வீட்டுல நீங்க உட்காருங்க, நிரந்தரமா நீங்க இப்படி எங்க வீட்டுல உட்காருங்க. அப்படி உங்க மனசுல ஆசனம் போட்டு உட்கார வச்சு உங்களுடைய பூஜை ரூம் பக்கத்துலயே உங்க ஹால்லையே அழகான ஒரு இடத்த செலக்ட் பண்ணி நீங்க உட்கார வைங்க. தாயார் கண்டிப்பா மனம் இறங்கி தாயார் வருவாங்க. தாயார்லாம் மனசு இறங்குனவங்க, மகாலட்சுமி மாதிரி ஒரு மனம் இறங்குறவங்க மாதிரி ஒரு தாய், நம்ம தாய்க்கு மேலான ஒரு தாயார் உங்களுக்கு அவ்வளோ அழகா உங்க இருதய கம்பத்துல உட்கார வச்சு உங்க வீட்டுல ஒரு இடம் கொடுத்து அங்க தாயாரை உட்கார வச்சு இத்தனை பூஜைகள் பண்ணும்போது நிச்சயமாக கண்டிப்பா தாயார் நம்ம வீட்டுல உட்கார்ந்து அனுகிரகம் பண்ணுவாங்க. இப்போ லட்சுமியை உட்கார வைக்கிறேங்கிறது பணம் சம்பந்தப்பட்ட விஷயம் மட்டுமே அல்ல, சகல சம்பத்தம், ஆரோக்கியம், நிம்மதி, மன
மனநிறைவு. லட்சுமி கடாட்சம்னா நிறைய பேர் நினைக்கிறாங்க பணம் சம்பாதிக்கிறது, பணம் வர்றது அப்படின்னு மட்டும்தான் நினைக்கிறாங்க. நிச்சயமாக இல்லை. லட்சுமி கடாட்சம்னா மன நிம்மதி, ஆரோக்கியம், சௌபாகியம், சகல சம்பத்தும் கிடைக்கிறது தான் லட்சுமி கடாட்சம்ங்கிறது. இந்த மாதிரி கொண்டு உங்கள் மனசுக்குள்ளேயே தாயார் அழகாக கொண்டு வந்து உங்களுக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் உங்கள் வீட்டில் உட்கார வைங்க. நிச்சயமாக மனமிறங்கி தாயார் உட்கார்ந்து உங்களுக்கு அனுகிரகம் பண்ணுவாங்க. இந்த விஷயத்தை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கும் போது மனசு ரொம்ப ஆனந்தமாக இருந்தது. இந்த கமலதரா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.